ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடி ஒரு கார்டன் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இந்த வண்டியை பற்றி லாஸ்ட் வீடியோலேயே போதுமான அளவு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது பெட்ரோல் தீந்துருச்சு. ஸோ அது பெட்ரோல் போட்டு ரீஃபில் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து பெட்ரோல் எப்படி நம்ம போய் வாங்கிட்டு வரணுமானா கிடையாது. லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த கார்டன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்கல்ல, ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி, அதே இடத்துல தான் இதுவும் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இந்த கார்டனுக்குன்னு நீங்கள் வந்து கட்டுற அமௌண்ட்டு, அந்த 6 மந்த்ஸுக்கான ரெண்டல் அமௌண்ட்டு நீங்கள் ஒன்று பே பண்ணுவீங்க இல்லையா ஸ்டார்டிங்கில், அது மட்டும்தான். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு மறுபடியும் அதை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பசங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, மண்புழுவை தேடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மண்புழு தேடுறது தான் வேலை. அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயமும் கூட. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறது என் பசங்க வந்து உண்மையாலுமே என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளாரையே வச்சுட்டு நம்ம டிவி, ரைம்ஸ், இந்த ஸ்க்ரீன் டைமையே காட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வெளியே இப்படி ரிலாக்ஸ்டாக கூட்டிகிட்டு வந்து காத்தோட்டமாக அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறதுலாம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்தது இது கொரியாண்டர் பிளான்ட் தானே அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்டு, கொரியாண்டரா இல்லை பீட்ரூட்டா அப்படின்னா, இலையை பார்த்தா உனக்கு தெரியல, இது கொரியாண்டர், இது கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். என் பையன்கிட்ட நான் அசிங்கப்பட்ட தருணம். அப்புறம் இந்த பிளான்ட்டை பார்த்துன்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம். ஆனியன்ஸ், இப்போ வந்து ஆனியன்ஸை வந்து வைக்கிற டைம், ஆனியன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது லெட்டஸ்ன்னு ஒரு கீரை, அது வந்து சாலடுக்கு இங்கே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்காரங்க லெட்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேளுங்கிறதும் ஒரு கீரை தான், அதுவும் வந்து சாலடுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஆக்சுவலாக கேபேஜ், அதாவது முட்டைகோசு பிளான்ட் மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் பெருசானா தான் தெரியும். குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. ஒன்று முட்டைகோஸாக இருக்கணும், இல்லைன்னா காலிஃப்ளவராக இருக்கணும். வந்துட்டாங்க நம்ம விருந்தாளி, எர்த்வாம் வந்துட்டாங்க. 2 பேரும் ஒரு வழியாக தோண்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தோன்னே சின்ன பையன் ரொம்ப குஷியாயிட்டான். இதை நான் இப்போவே பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அமுக்கிட்டு இருந்தான். உடனே என் பெரிய பையன், ஐயோ அதை கில் பண்ணிடாத, உனக்கு தெரியாதா, எர்த்தோம் இருந்தால் தான் பிளான்ட்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா என்னை விட அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் கார்டனிங் பற்றி. கார்டனிங் முடிச்சுட்டு நாங்கள் யூஸ்வலாக பக்கத்தில் இருக்க பிளாட்டில் கார்டனிங் பண்ணுறவங்க கிட்டலாம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு, நீங்கள் என்ன செடி வச்சிங்க, நாங்கள் இது வச்சோம், இது வைக்கலாமான்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இந்தியன் ஸ்டோருக்கு போயிட்டோம். கொஞ்சம் க்ரோசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ இந்தியன் ஸ்டோர் போயிட்டோம். இங்கே இருக்கிற ஏரியாலேயே இந்த இந்தியன் ஸ்டோர் வந்து கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நிறைய பேர் வருவாங்க, எப்பயுமே பிஸியாக இருக்கும். க்ரோசரிஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி குட்டியாக வச்சுருப்பாங்க. அது ரெஸ்டாரண்ட் சொல்கிறத விட சாட் கடைன்னு சொல்லலாம். நிறைய சாட் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஈவினிங் டைமுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பயங்கர பிஸியாக இருக்கும். அங்கே உள்ளே போயிட்டு டீ, சமோசா, பஜ்ஜின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துட்டு எல்லாம் வெளியே நின்றுட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போனால் அகெயின் எங்களுக்கு எங்கள் ஊரில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காகவே போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஐட்டமுமே இங்கே கிடைக்கும். அதாவது அயோடெக்ஸு, ஜண்டு பாமு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். காட்டுறதுக்காகவே தான் வீடியோ எடுத்தேன். பேர் சோப்பு, மைசூர் சாண்டலு, வீக்கோ, ஃபேர் அண்ட் லவ்லி, அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிக்சரு, முறுக்கு, எல்லா ஸ்நாக்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக வந்து காய்கறிகள், நம்ம ஊர் காய்கறிகள்லாம் வந்து இங்கே இந்த ஊரில் வேறு எங்கேயும் கிடைக்காது, இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் கிடைக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சொரக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டோர் போய் தான் நான் வாங்க முடியும். நான் வந்து தேங்காய் தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரோசனில் தேங்காய் எடுத்தேன். ஏன் ஃப்ரோசனில் எடுக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான கோகோனட் வந்து அவ்வளோவா கிடைக்காது. அப்படியே கிடச்சி நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் உடச்சது அழுகி இருந்தால் ஒரு சில கடையில் அதை வாங்கிக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரோசனில் தான் எல்லாருமே நிறைய பேர் வாங்குவாங்க தேங்காய். அது துருவன தேங்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் மட்டன், ஆட்டுக்கால் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.